18 அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. எப்பவுமே ஆடி 18க்கு குலதெய்வ கோயிலுக்கு போறது வழக்கம். ஸோ அப்படி போகும்போது பொங்கல் வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம். பட் இந்த தாட்டி வந்து கம்மங்கூழும் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். வீட்டில இருந்து அத்தை மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி எங்களோட சாமிக்கு வந்து நாங்கள் எலும்புச்சம்பளத்திலே வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அத்தை வந்து மாவிளக்குலையுமே வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. என்னோட மாமனார் கூட பிறந்தவங்க வந்து 2 பேர். ஸோ அது எல்லாருமே வந்து ஃபேமிலியா வந்து சாமி கும்பிடுறது எப்படியுமே வந்து வழக்கமா இருக்கும். ஆடி 18க்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து எங்களோட குலசாமி வந்து மாரியம்மனும் கருப்பு சாமியும். ஸோ எங்களோட குலதெய்வ கோயில் வந்து திண்டுக்கல்ல வந்து இருக்கு. ஸோ உங்களோட குலதெய்வ சாமி யாரு, அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சி தேனியில இருந்து நாங்க 2 ஃபேமிலி வந்து கிளம்பி போயிருந்தோம். அங்க நடுவத்தை வந்து சித்தியாங்கோட்டையில இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியை வந்து கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ 9 மணிக்கு தான் அத்தை வீட்டுக்கு போறதுனால அத்தையே வந்து வெஜிடபிள் பிரியாணி, லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி கூட்டு எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்டா வேற லெவல்ல இருந்தது. பொங்கலும் வந்து சாப்பிட்டு கூழ் குடிச்சிட்டு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு.